வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன் உலகெங்கும் இருக்கும் பக்தி இன்ஃபோ தமிழ் குடும்பத்தினருக்கு டாக்டர் டிவைன் தினேஷின் அன்பான வணக்கங்கள். மார்ச் மாதம் பலன் பார்க்க போகிறோங்க. மார்ச்ன்றது ரொம்ப புனிதமான மாதம். முக்கியமாக தமிழர்களுக்கு ரொம்ப முக்கியமான நிகழ்ச்சிகள் நடக்க போகுது. என்னென்ன புனித மாதம் அப்படின்னா, உங்களுக்கு மாசி மகம் வருது மார்ச் 3. அதுக்கப்புறம் பங்குனி உத்திரம், நம்ம முருகன் வள்ளி தெய்வானை கல்யாணம் நடந்தது பங்குனி உத்திரம். முக்கியமாக முருகனுக்கும் தெய்வானைக்கும் நடந்த கல்யாணம் பங்குனி உத்திரம். மாசி மகத்தில் தான் நம்ம புண்ணிய நதியில் பாவம் கடிக்கிறோன்னா, புண்ணிய நதிங்கன்னா அவங்க பாவத்தை கடிக்கிற நாள் மாசி மகம். இந்த புனிதமான மாதத்தில் நமக்கு சனி பயிற்சி நடக்குது. சரிங்களா? வாக்கியம் படி சனி பயிற்சி நடக்குது. குரு வக்ர நிவர்த்தி நடக்குது. இன்னொன்று ஒரே கட்டத்துள்ள 5 கிரகம் கும்பத்திலே கிட்டத்தட்ட 5 கிரகம் ஒன்றா இருக்குது. சரிங்களா? அடுத்து அவங்க 15க்கு அப்புறம்லாம் பங்குனி உள்ள போகும்போது இன்னொரு கட்டத்தில் மீனத்துலலாம் 3 கிரக சேர்க்கை வரப்போகுது. அதனால் நிறைய விஷயங்கள் நடக்குது. மார்ச்சில் நிறைய சேஞ்சஸ் வரப்போகுது. ப்ராக்டிக்கல் லைஃப்பும் பார்த்திங்கன்னா பாதி பேருக்கு அப்ரைசல் நடக்கிறது மார்ச்சில் தான், பசங்களுக்கு எக்ஸாம் நடக்கிறது மார்ச்சில் தான். அதனால் கிரகத்தில் அவ்வளோ வேலை நடக்குது, நம்ம வாழ்க்கையில் எக்கச்சக்க வேலை நடக்குது. ஸோ நம்ம வாழ்க்கையில் இந்த கிரகத்துங்களை வச்சு என்னென்னலாம் நல்லது நடக்க போகுது, எந்தெந்த விஷயம் நம்மளுக்கு சாதகமாக இருக்குது, எந்தெந்த விஷயத்தில் நம்ம கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும், அதுக்கு என்ன பரிகாரங்கள், அதுக்கு என்ன தெய்வ வழிபாடுகள், அதை எப்படி பண்ணணுன்றதை நம்ம டீட்டெயில்டாக நம்ம ஒவ்வொருத்தருக்கும் சொல்ல போகிறோம். கவனிங்க. கடக ராசிக்கு எப்படி இருக்குது? கடக ராசி லக்னமுக்கு நிறைய நல்ல நியூஸ் வருங்க. உங்களை சுற்றி நல்லா நோட்டீஸ் பண்ணி பாருங்கள். ஏதாவது கல்யாணம், காது குத்து, ஏதாவது நல்ல நியூஸ் வந்துகிட்டே இருக்கும். ஒன்று நீங்கள் கல்யாணம் பண்ணுற ஸ்டேஜில் இருந்தாலும் கல்யாண நியூஸ் ப்ரப்போசல்ஸ் உங்களுக்கு நிறைய வரும். உங்கள் வீட்டில் பசங்க அவங்க இருந்தாலும் அவங்களுக்கும் ப்ரப்போசல் அதிகமாக வரும். சரியா? ஃபஸ்ட்டு உங்களுக்கு கல்யாணம் வெயிட் பண்ணுறவங்களுக்கு கல்யாணம் நடக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. இது நீர் ராசி, பெண் ராசி, தாய் ராசின்னு சொல்லுவாங்க. இவங்க ரொம்ப ஃபேமிலி ஓரியன்டாக இருப்பாங்க. அதனால் கல்யாணத்துக்கு இவங்களுக்கே ரொம்ப இஷ்டமாக இருக்கும். சில பொன் குழந்தைங்களாம் சின்னது பார்த்திங்கன்னா என்ன ஆக போகிற பெருசானா சீக்கிரம் கல்யாணம் பண்ண போகிறேன்லாம் சொல்லும். சின்னதாக சில குழந்தைங்க சின்ன வயசில் சொல்லும். இது கடகம் அதிகமாக சொல்லும். சரிங்களா? இது ஒன்று. இன்னொன்று தாய் ராசின்னு சொன்னால் மகப்பேருக்கும் டைம் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ மகப்பேரு தாராளமாக ட்ரை பண்ணலாம். அதுக்கப்புறம் யாராவது லவ் பண்ணுறீங்க, இந்த லவ்வை மேரேஜாக மாற்றுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. நிறைய பேர் அந்த மறுமணம் பற்றிலாம் கேட்குறாங்க. மறுமணத்துக்கும் இப்போ டைம் ரொம்ப நல்லாயிருக்கு. ட்ரை பண்ணோன்னா தாராளமாக மறுமணமும் நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். ஓகே. இதை தாண்டி வேறு என்னென்னலாம் நல்ல நியூஸ், ஏன்னா முன்னாடியே சொல்லிட்டேன் நிறைய நல்ல நியூஸ் வரும்னு சொல்லிட்டேன். வேறு என்னென்னலாம் நல்ல நியூஸ் அப்படின்னா, இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ரொம்ப நல்ல நியூஸ். நீங்கள் இப்போ வீடு வாங்கணும்னு யோசிச்சு வச்சுருப்பீங்க. ரொம்ப நாள் கழித்து ஒரு ஃப்ரெண்டு பேசுவார். அவர் கொஞ்சம் நேரம் பொறுத்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு வீடை பற்றி தான் பேசுவார். டக்குன்னு இங்கே ஒரு வீடு இருக்குது, நீ பார்க்குறியா, இங்கே ஒரு பிளாட் இருக்குது பார்க்குறியான்னுவாங்க. யாராவது ஒருத்தர் உங்களுக்கு கால் பண்ணி நீங்கள் எது வாங்கணும், எது இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அதை பற்றி பேசுவாங்க. நீங்கள் நகை பற்றி நினச்சிங்கன்னா நகை பற்றி கால் பண்ணுவாங்க. வண்டி, அதாவது இந்த வண்டி வாங்கணும்னு நினைப்பீங்க, யாருன்னா ஒருத்தர் ஃபோன் பண்ணி இந்த வண்டி தான் நான் வச்சுருக்கேன் அதை பற்றி அவங்க சொல்லுவாங்க. அதுமாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தமாக நிறைய உங்களுக்கு வர வாய்ப்புகள் இருக்குது. இது இன்னொன்று பிஸ்னஸ். யாராவது, ஏன்னா ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடிலாம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க கடகம். ஸோ 2 வருஷத்துக்கு முன்னாடிலாம் சனி பகவான் தாக்கத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க கடகம். இப்போ தான் ஒரு 1-1.5 வருஷமாக கொஞ்சம் நல்லா இருக்காங்க. இப்போ அவங்க யோசிப்பாங்க, நான் கொஞ்சம் பிஸ்னஸ்லாம் பண்ணலாமான்னு. சூப்பராக இருக்க டைம். பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு தாராளமாக நல்லா இருக்க டைம். அதுவும் கடகத்தில் இருக்கவங்க நிறைய பேர் ஃபுட்டு சம்மந்தமாக, அது இம்போர்ட் எக்ஸ்போர்ட் சம்மந்தமாக, டைரி, இந்த பால் சம்மந்தமாக இதெல்லாம் நிறைய பண்ணுவாங்க. சில பேர் கவர்மெண்ட் ஜாப்ஸில் இருக்கலாம், இல்லை ஸ்டாண்டர்டாக ஏதாவது ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் பெரிய லெவல்லையும் இருக்கலாம். சரிங்களா? யாருக்கெல்லாம் லீகலாக பிஸ்னஸ் அலௌடு அவங்களும் சைடில் எதனா பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைப்பாங்க. இப்போ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்க டைம். தாராளமாக ஸ்டார்ட் பண்ணலாம். ப்ராஃபிட்டும் நல்லபடியாக வரும். ஒரு சின்ன ஸ்ட்ரகிள் இருக்கும், ஆனால் இப்போ ஸ்டார்ட் பண்ணுங்கள், போக போக அது பிஸ்னஸ் நல்லபடியாக பிக்கப் ஆகிடும். ஓகேங்களா? எந்த பிஸ்னஸ்னு பர்டிகுலராக உங்களுக்கு சொல்லணும்னா அது கன்சல்டேஷன் எடுங்க. ஆனால் ஓவராலாக நீங்கள் பிஸ்னஸ் பண்ணணும்னு முடிவு எடுத்துட்டிங்கன்னா அது பண்ணுறதுக்கு சூப்பரான டைம். இன்னொன்று, முன்னாடியே சொன்ன மாதிரி இதில் நிறைய கவர்மெண்ட் ஜாபில் இருப்பாங்க, நிறைய பேர் வேலையில் சீனியர் பொசிஷன்ஸ்லாம் இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் ப்ரொமோஷனுக்கு இது ரொம்ப சூப்பரான டைம். சரிங்களா? ஏன்னா கடகம் எப்படின்னா ப்ரொமோஷனுக்கு போராடும், ஆனால் டக்குன்னு வேறு யாருன்னா இவங்களுக்கு தரலாமல் மேனேஜர்னு சொல்லலாம், அவர் ரொம்ப பாவம், அவர் ரொம்ப வருஷமாக உங்களுக்கு முன்னாடிலேருந்து அவர் வெயிட் பண்ணுற பாவமாக சொன்னாலும் அவங்களுக்கு கொடுத்துருங்கன்றவாங்க. அந்த மாதிரி
எமோஷ்னலாக ஏமாறுவாங்க கடகம் உஷாரு. கடகம் ஒன்றும் ரொம்ப இன்னசென்ட் சொல்ல மாட்டேன், ஆனால் எமோஷ்னலாக ஏமாந்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி எதனா நீங்கள் ஏமாந்துட்டு இப்போ எனக்கு ப்ரமோஷன் வேணும், நான் ரொம்ப ஏமாந்துன்னு நினச்சிங்கன்னா ப்ரொமோஷன் வாங்குறதுக்கு இது கரெக்டான டைம். ஓகே சார், இதெல்லாம் பரவாயில்ல சார், நிறைய கல்யாணம், வேலை, ப்ரமோஷன்லாம் சொல்கிறீங்க, சூப்பர். எதில் நான் ஜாகிரதையாக இருக்கணும் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா பண விஷயந்தான். எது நம்மளுக்கு நல்லதோ அதுலேயே தான் நீங்கள் ஜாகிரதையாக இருக்கணும். ஏன்னா செலவு எக்கச்சக்கமாக வரும். அதாவது உங்கள் கையில் வந்து ஒரு 20,000 ரூபாய் வருதோ, 2 லட்சம் வருதோ, 20 லட்சம் வருதோ உங்கள் வசதி வாய்ப்பு. ஆனால் எவ்வளோ காசு வருதோ அந்த காசை தாண்டி தான் செலவும் வரும் கூட. அதாவது நம்ம யோசிப்போம், இப்போ தானடா கையில் காசு, இதுக்குள்ளே எப்படா கால் பண்ணுறீங்கன்ட்டு கால் பண்ணி கரெக்டாக அதே அமௌண்ட்டுக்கு ஒரு செலவு சொல்லுவாங்க, இல்லை அதை விட ஜாஸ்தியாகவே சொல்லுவாங்க. ஸோ செலவு வர டைம் நல்ல செலவை நம்ம தவிர்க்க முடியாது, அதை கொடுத்து தான் ஆக்கணும். இன்னொன்று உங்களுக்கு சொன்ன மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ரொம்ப நல்லாயிருக்க டைம். வண்டி வாங்கணும், வீடு வாங்கணும், பிளாட் எல்லாமே டைம் நல்லாயிருக்கு. அப்போது கிடைக்கிற காசை இன்வெஸ்ட்மெண்ட்டில் போட்டுட்டிங்கன்னா நீங்கள் வந்து அது ஒரு நிவர்த்தி மாதிரி ஆகிடும். அது வந்து உங்களுக்கு செலவு ஆகணுன்றது விஷயம், அது நிவர்த்தி மாதிரி ஆகிடும். அதனால் தாராளமாக பண்ணுங்கள். அப்பா நான் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா ஸ்டாண்டர்டான இன்வெஸ்ட்மெண்ட், கோல்டோ ப்ராப்பரான ஸ்டாக்கோ இல்லை நிலமோ சொல்கிறேன். நீங்கள் பாட்டுன்னு யாருன்னா லாட்ரி, கிரிப்டோ அது இதுன்னு வேணால் போயிட்டீங்கன்னா அதுக்கும் எனக்கும் சம்மந்தம் கிடையாது. உழைச்சி முன்னேற விஷயங்கள், ஸ்டாண்டர்டான இன்வெஸ்ட்மெண்ட். வீட்டில் சொன்னால் எதுக்கு ஒத்துப்பாங்களோ அந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டில் போட்டிங்கன்னா பொழைச்சிக்கலாம். ஒன்றும் அக்யூரேட்டாக தெரியும்னா கன்சல்ட்டிங் தான், இது எடுத்துக்கோங்க. இன்னொன்று முயற்சி ஸ்தானம். நீங்கள் எது முயற்சி எடுத்தாலும் சின்ன தடங்கள் வரும். ஏன்னா உங்கள் முயற்சி ஸ்தானத்தை சனி பகவான் பார்த்துட்ருக்காரு. நீங்கள் லேண்டு வாங்குறதா இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து ப்ரமோஷன் வாங்குறதா இருந்தாலும் ஸ்ட்ரகிள் வரும், ஆனால் ஜெயிச்சிருவீங்க. ஸ்ட்ரகிள் வரும் ஆனால் ஜெயிச்சிருவீங்க. எப்படி ஜெயிக்கிறது, எந்த கடவுளை பிடிக்கிறது அப்படின்னா லலிதா திரிபுர சுந்தரி, காமாட்சி அம்மன், பெண் தெய்வங்களை முழு அலங்காரத்தில் திங்கக்கிழமை பாருங்கள். திங்கள் கிழமைகளில் போய் பாருங்கள், அபிஷேகம் பண்ணுங்கள், சாமிக்கு அபிஷேகம் பண்ணி பாருங்கள். முடிஞ்சால் அன்றைக்கி வந்து ஒரு பால் அன்னதானமாக நீங்கள் அங்கே வரவங்களுக்கு கொடுக்கலாம். இதெல்லாம் கொடுக்க இந்த மார்ச் மாதம் ஒரு சிறப்பான மாதமாக உங்களுக்கு அமையும். சரிங்க, உங்கள் ராசி லக்னத்துக்கு நம்ம வந்து பொதுவான பலன்கள் பார்த்தோம். ஓவராலாக உங்களுக்கு எப்படி இருக்கும், பண தட்டுப்பாடு இல்லை பண வரவு எப்படி இருக்கும், திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும், யாருக்கு நல்லபடியாக திருமணம் அமையும், யாருக்கு குழந்தை பேர் அமையும், யார் வந்து வண்டி வாகனம் வீடு நிலம்லாம் வாங்கலாம், யாருக்கு வெளிநாட்டு யோகம் இருக்குது, யாரெல்லாம் ப்ரமோஷன் வாங்க போகிறீங்க, யாரோட உடல் நிலை எப்படி இருக்கும், இது எல்லாமே நம்ம வந்து பொதுவாக பார்த்துருக்கோம். சரிங்களா, நம்ம வந்து எப்பவுமே சொல்கிறது தான், 12 கோடி தமிழர்கள் இருக்காங்கன்னா ஒரு ராசிக்கும் 1 கோடி பேர் இருக்காங்க. பொதுவாக சொல்லியிருக்கோம், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதை எதிர்பார்க்குறீங்களோ அந்த பாயிண்ட்டை நீங்கள் எடுத்துக்கணும். இது ஒன்று. இன்னொன்று, நம்ம சொல்ல 1 கோடி பேருக்கும் நம்ம வந்து ஒரு பொதுவாக என்ன நடக்கும்னு சொல்லியிருக்கோம். உங்கள் தனிப்பட்ட ஜாதகம், உங்கள் லக்னம், உங்கள் நட்சத்திரம், உங்கள் கிரகநிலை வச்சு நிறைய விஷயங்கள் மாறும். உங்களுக்கு எதனா மேலும் ஏதோ ஒரு ஸ்பெசிஃபிக்காக கொஸ்டின் இருக்குன்னா என் நம்பர் இருக்குது, தாராளமாக கால் பண்ணி நீங்கள் கேட்கலாம். ஒன்று. இன்னொன்று, இப்போ ஒரு ஜோதிடர் இது சொல்கிறாரு, இந்த மாதிரி உங்கள் கிரகநிலை இருக்குது, இப்படி நடக்கணும். நம்ம சொல்கிறதால நடக்குமானா சொல்கிறதால நடக்காது. இப்படி நடக்க வாய்ப்பு இருக்குன்னு ஒரு கேல்குலேஷன் இருக்குது. அந்த கேல்குலேஷனை தான் சொல்கிறேன். அதை நடத்தி காட்ட வேண்டியது உங்கள் பொறுப்பு. ஒன்று. அது இப்போ சொன்ன தெய்வ வழிபாடுகள்லாம் பண்ணால் அது நடத்துறதுக்கு நம்மளை புஷ் பண்ணும். 2. 3வது, நிறைய முக்கியமான பண்டிகைகள் வருது. நம்ம மாசி மகம் வருது, நம்மளுடைய பங்குனி உத்திரம் வருது. பங்குனி உத்திரம்லாம் வந்து கல்யாணத்துக்கு தேடுறவங்களுக்கும் கல்யாணம் பண்ணி ஹஸ்பண்ட் ஒய்ஃபோட சந்தோஷமாக வாழணுன்றவங்களுக்கான முக்கியமான பண்டிகை. அதை நல்லா வழிபடுங்க. நிறைய கஷ்டப்படுற வாழ்க்கையில் அந்த கர்மாவை கிடைக்கிறதுக்கான முக்கியமான பண்டிகை மாசி மகம். இதெல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண லைஃப்பில் வந்து இன்னும் மேலும் உயர்ந்துக்கிட்டே போவீங்க. இது ஒன்று. இதை தாண்டி நம்மளே நிறைய பயிற்சி தரோம். இப்போ வந்து குரு நிவர்த்தி பயிற்சி நடக்குது, அந்த டைமில் நான் என்னென்ன பண்ணணும். சனி பயிற்சி நடக்குது, சனி பயிற்சிக்கு பரிகாரங்கள்னு நிறைய இருக்குது. நம்ம கோவில்னு விட்றோம். ஓகே, ஊனுடம்பே ஆலயம்னு சொல்லுவாங்க. உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பே ஆலயம். அப்போ நம்ம கோவில் இங்கே இருக்கும்போது எதுக்கு வெளியே ஓட்டணும்? அப்போ இந்த கோவிலை எப்படி சார்ஜ் ஏற்றுறது? கோயிலில் பண்ணுற விஷயங்களெல்லாம் அதுக்கு நம்மளே தீபாரத்தனை காட்ட சொல்லலை. ப்ராக்டிக்கலாக நிறைய விஷயங்கள் இருக்குது. சீடு தெரப்பி இருக்குது, ஃப்ளவர் மெடிசன்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் விதைகள் வச்சு கலர் வச்சுலாம் நிறைய பயிற்சிகள் கொடுக்குறோம். அதெல்லாம் பண்ண தான் நம்ம அடுத்த லெவலுக்கு போயிட்டே இருப்போம். வெறும் ஒருத்தர் சொல்கிறாரு, அதை கேட்குறா, அவர் சொல்கிறதுனால நடக்குன்றதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இது வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டேன். இந்த வாய்ப்பை கரெக்டாக பயன்படுத்திக்கிறது உங்கள் திறமை.
ஒன்று. கூட இந்த பயிற்சிகள், இந்த தெய்வ வழிபாடுகள்லாம் பண்ண 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 நீங்கள் இன்னும் மென்மேலும் உயர்ந்துக்கிட்டே இருப்பீங்க. இன்னொரு நல்ல விஷயம், யாருக்கெல்லாம் இந்த பயிற்சிகள் வேணும்னா இந்த யூடியூப் லிங்க்கை என் வாட்ஸ்அப் நம்பருக்கு ஷேர் பண்ணி கேளுங்க. உங்களுக்கு வந்து அதில் டிஸ்கவுண்ட் தரப்படும். இது நம்ம சேனலுக்கான நான் கொடுக்குற கிஃப்ட். நன்றி சொல்வது உங்கள் டாக்டர் டிவைன் தினேஷ். வாழ்க வளத்துடன்.